ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ பேசிக்கா இப்போ பூர்வக்குடிகள் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலப்பரப்புல ஃபுல்லா அந்த அபார்ஜின்ஸ், அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து சரி நம்ம தமிழ்நாட்டுல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பூர்வக்குடிகள் எப்பவுமே இருந்திருக்காங்க. அப்போ வந்து மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிலத்தால வந்து கனெக்ட் ஆகி இருந்திருக்கலாம். சோ இருந்த எல்லாருமே ஒரே இனத்தவர்களாக தான் இருந்திருக்காங்களா? அதாவது பண்டைய காலங்கள்ல இருந்து சொல்றேன், இலங்கை நிலப்பரப்பிலும் தமிழ் நிலப்பரப்பிலும் ஒரே பூர்வக்குடிகள் தான் இருந்திருக்காங்களா? ஆமாங்க, இது வந்து நம்ம சொல்லணுங்கிறத விட சிங்களவர்களே ஒத்துக்குவாங்க. ஒரு காலத்துல இலங்கை தீவுல ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் வாழ்ந்தாங்க. அந்த குறிப்பிட்ட மக்களை அவன் தமிழன்னு சொல்ல மாட்டான், அவ்வளவுதானே ஒழிய அவன் என்ன சொல்லுவான், இயக்கர் நாகர் அப்படிமா. இந்த இயக்கர் நாகருங்கிறது என்ன வார்த்தை? நாகருங்கிறதும் தமிழ் வார்த்தை, இயக்கருங்கிறதும் தமிழ் வார்த்தை. நாகர் கேள்விப்பட்டிருக்காதானே இயக்கர். இயக்கருங்கிறது விவசாயம் செஞ்சவங்க, வேற ஒண்ணும் இல்ல. இயக்கத்தோடு இயங்கியவர்கள், அவ்வளவுதான் இயக்கர். இயக்கருங்கிறவங்க என்னன்னா பேசிக்கா அதோட டெஃபினேஷன் என்னன்னா, நாகர்கள் வந்து பழங்குடி மக்கள். சரி. இயக்கர்கள்ங்கிறவங்க வந்து இயக்கத்தை செய்பவர்கள் இல்ல இயக்குபவர்கள் பொருள். அது எதுல இருந்து வரணும்னா மேபி மாட்டு வண்டிகள், இந்த மாதிரியான வண்டிகள் எல்லாம் பயன்படுத்த தொடங்கிய மாட்டு வண்டி, இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த தொடங்கிய மக்கள் அவங்க ஒரு இயக்கத்துக்கானவர்கள்ங்கிறனால இயக்கர்கள் தங்களை அரைச்சுக்கிறாங்க. அப்ப இந்த நாகர்களும் இயக்கர்களும் தான் அந்த மண்ணின் பூர்வக்குடி மைந்தர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய தாய்மொழியும் தமிழ் தான் பேசிக்கொண்டு இருந்தார்கள். சோ இதுதான் இது. இங்கதான் விஜயன் சொல்லிட்டு வட இந்திய பகுதிகளில் இருந்து ஒரு ஆள் வந்து இந்த ஒரிசா இந்த பகுதிகளில் இருந்து ஒருத்தர் வராப்புல, ஒரிசா சம்பந்தப்பட்ட இடங்கள் அங்க இருந்து ஒருத்தர் வராரு. அவர் வந்து அதான் விஜயன். அந்த ஆளும் எதுக்கு வரட்டுன்னா அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கு அந்த கதை தெரியும்ல. அதாவது விஜயன் வந்து பாத்தீங்கன்னா விரட்டி விடப்படுறாரு. அவர் வரல, விரட்டி விடப்படுறாரு. எதனால விரட்டி விடப்படுறாருன்னா அந்த இதுல வந்து ஒரு பெரிய உமனைசரா இருந்துட்டு அங்க ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து இலவசமா இருந்த காலகட்டத்துல நிறைய தப்புகள் பண்றான். அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அவன் பையன் வந்து சரியில்லை, ரொம்ப மோசமானவனா இருக்கான், ரொம்ப அடாவடித்தனம் பண்றான்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப இவங்க இருந்தா விளங்காதுன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கொன்றுவோம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லி மக்களா கிளர்ச்சி பண்றாங்க. அப்ப வேற வழி இல்லாம அந்த அரசனுக்கு பையனை காப்பாற்றணும்னு சொல்லி தனியாவும் அனுப்ப முடியாது. அதுக்கு மேல கூட வந்து ஒரு 700 பேரோட நாடு கடத்துறாங்க விஜயனை. அப்படி நாடு கடத்தப்பட்ட அங்க கடத்தினவன் அந்த நீரோட்டத்துல அப்படியே வரும்போது இலங்கையில வந்து அது அவனோட கப்பல் வந்து நின்றது. அங்க அவன் இறங்குறான். அங்க இறங்கும் போது குவேனிங்கிற ஒரு பெண்ணை இயக்கிற இதுல இருந்து ஒரு பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த சமூகத்துடைய தலைவனாக, அந்த ராணி தலைவனாக மாறுறான். அப்ப இவங்களுக்கு வந்த வழித்தோன்றல்கள் தான் சிங்களவர்கள்ங்கிறது அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறு. அப்ப அதுலயே தெளிவாக தெரியுது அவங்களுடைய அவங்களுடைய ஆரிஜின் வந்து பிற்காலம் தான். இயக்கர் நாகருக்கு பின்னாடி தான் அவங்க வந்து வராங்க, வெளியில இருந்து வந்தவங்க தான் அவங்களே சொல்லிக்கிறாங்க.